மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்பூர பெருவிழா. கஞ்சி வார்த்தல், பால் அபிஷேகம், இதுவே மருவூரின் ஆடிப்பூர பெருவிழா. அன்னம் வளர்க்கும் விழா, பாசம் வளர்க்கும் விழா, இதுவே மருவூரின் ஆடிப்பூர பெருவிழா. அருள் திரு அம்மா அவர்களது அருளாசியுடன் நடைபெறும் ஆடிப்பூர பெருவிழாவில் அனைவரும் பங்கேற்போம், அன்னை அருள் பெறுவோம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் கருவறை பணிகளை இன்று கரூர் மாவட்டம் புலியூர் மன்றத்தினரும், நாளை தெற்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் அகரம் மன்றத்தினரும் ஏற்று நடத்த உள்ளனர். ஓம் சக்தி அன்பர்களுக்கு காலை வணக்கம். வாழ்வியலில் வரவு செலவு என்பது சகஜம். ஆனால் கடன்பட்டு ஆடம்பரமாக செலவழிப்பது என்பது கூடவே கூடாது. கடன்படுவது என்பது துன்பத்தை விலை கொடுத்து வாங்குவது போலாகும். கடன்பட்டு பாலன்னம் உண்பதை காட்டிலும் கடன்படாமல் உப்பில்லா கஞ்சியை உண்பது எவ்வளவோ மேல். வரவு 8 செலவு 10 என்று வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தால் துன்பத்தையும் நம் கூடவே வைத்து வாழ்வது போலாகும். ஆகவே சிக்கனமாகவும் எளிமையாகவும் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு அம்மா கூறும் அருள்வாக்கு சிறந்த பாடமாக அமைகிறது. எதற்காக பெண்களை படைத்தாள்? எதற்காக ஆன்மீகம்? தாய் என்றால் குழந்தை என ஒன்று எதற்கு? குரு என்றால் உபதேசம் என்று ஒன்று எதற்கு என்பதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும். இது அன்னையின் அருள்வாக்கு. அருள் திரு அம்மா அவர்களது அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் 40ஆம் ஆண்டு ஆடிப்பூர பெருவிழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மன்றங்கள் மற்றும் சக்தி பீடங்கள் பொறுப்பில் ஆடிப்பூர விழா நடைபெற உள்ளது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி திங்கட்கிழமை மற்றும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆகிய 2 தேதிகளில் ஆடிப்பூர விழா கொண்டாடப்பட உள்ளது. ஜூலை 31ஆம் தேதியன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் ஆடிப்பூர விழா துவங்குகிறது. கலச விளக்கு வேள்வி பூஜை, கஞ்சி வார்த்தல், பாலபிஷேகம் என கொண்டாடப்பட உள்ள ஆடிப்பூர விழாவில் பங்கேற்க வரும் பக்தர்கள் வசதி கருதி பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் சித்தர் பீடத்தில் செய்யப்பட்டுள்ளன. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆணி பௌர்ணமி விழா அருள் திரு அம்மா அவர்களது அருளாசியுடன் வரும் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கிருஷ்ணன் கோவில் சக்தி பீடம் பொறுப்பில் நடைபெறும் ஆணி பௌர்ணமி விழாவையொட்டி 15ஆம் தேதி மாலையில் மாபெரும் விளக்கு பூஜை நடைபெற உள்ளது. அனைவரும் ஆணி பௌர்ணமி விழாவில் பங்கேற்று அன்னை அருள் பெற வேண்டுகிறோம். பாசம் வளர்க்கும் விழா, இதுவே மருவூரின் ஆடிப்பூர பெருவிழா. அம்மா பாலாபிஷேகம் பண்ணதுனால எனக்கு உடல்நல ரொம்ப சீரா இருந்தது, கிட்னி பார்த்து இருந்தது, அதனால இப்ப நல்லா இருக்கிறேன்.
பாசம் வளர்க்கும் விழா. இதுவே மருவூரின் ஆடிப்பூர பெருவிழா. பாசம் வளர்க்கும் விழா. இதுவே மருவூரின் ஆடிப்பூர பெருவிழா என்று நம் மனதில் பதிகிற மாதிரி தினந்தோறும் நாம் இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், முழக்கிக் கொண்டே இருக்கிறோம். அது எப்படி என்று பலவாறாக நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். அது அப்படித்தான் என்று புரிந்து கொண்டே வருகிறோம். இப்போதும் ஆடிப்பூர விழா பாசம் வளர்க்கும் பெருவிழாவாக எப்படி இருக்கிறது என்று இப்போதும் தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம். பாசத்திலே சிறந்த பாசம் தாய்ப்பாசம்தான். இதில் இரண்டு கருத்துக்கள் கிடையாது. எந்த நாட்டிலும் கிடையாது, எந்த இடத்திலும் கிடையாது, யாருக்கும் இதில் சந்தேகம் கிடையாது. தாய்ப்பாசம் இருக்கிறதே, அது மற்ற பாசங்களில் இருந்து எப்படி மாறுபட்டிருக்கிறது? தந்தை பிள்ளையிடம் பாசம் காட்டுகிறார், பிள்ளை தாயிடம் பாசம் காட்டுகிறது, தந்தையிடம் பாசம் காட்டுகிறது. இப்படி பாசங்கள் பல வகைப்பட்டாலும் தாய்ப்பாசத்தின் மிகப்பெரிய விஷயமே என்ன என்றால், அதற்கு இணையான எந்த பாசமும் கிடையாது என்பதுதான். ஒரு தந்தை தன் பிள்ளையிடத்தில் என்னதான் பாசம் காட்டினாலும் கூட அந்த பாசத்துக்கு இணையாக எந்த பாசத்தை சொல்லலாம் என்று நினைத்து நினைத்து பார்த்தால், தாய் மிகுந்த பாசம் காட்டுகிறாளே அந்த பாசத்தை தான் தந்தை காட்டுகிற பாசத்துக்கு கூட இணையாக சொல்ல முடியும். அதில் என்ன அப்படி சிறப்பு என்றால், தாய்ப்பாசம் எப்போதும் பிள்ளையிடத்து வழங்கிக் கொண்டே இருக்கிற பாசம், எதிர்பார்ப்பு இல்லாத பேர் அன்பு. அது பிள்ளை நமக்கு இதை திருப்பி செய்வாள் என்றெல்லாம் நினைத்து பார்த்து கொடுக்கிற அன்பு அல்ல அது. அது எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அன்பு. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, அகப்பே என்று சொல்லுவார்கள். இது கிறிஸ்தானிய மரபில் உள்ள ஒரு அற்புதமான வார்த்தை. இது இறைவன் மக்களிடத்தில், உலகத்தில், உயிர்களிடத்தில் காட்டுகின்ற அந்த அன்புக்கு அகப்பே என்கின்ற ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லை பயன்படுத்துகிறார்கள். இந்த அகப்பே என்பதற்கு அர்த்தம் என்ன என்றால், அது கொடுக்கிற அன்பு என்று அர்த்தம், எதையும் எதிர்பார்க்காத அன்பு என்று அர்த்தம், பிரதிபலனை பார்த்து செய்யாத அன்பு என்று அர்த்தம், அன்பு ஒன்றே காட்ட வேண்டும் என்பதற்காக காட்டுகிற அன்பு என்று அர்த்தம். அது மட்டுமல்ல, அன்பின் வடிவாகவே நிற்கின்ற அர்த்தம், அன்புக்கு மட்டுமே அகப்படக்கூடிய வெளிப்பாட்டை காட்டக்கூடிய பாசம்தான் ஆகப்பே என்று சொல்லுகின்ற தாய்ப்பாசம். இறைவன் உயிர்களிடத்தில் காட்டக்கூடிய அந்த பாசத்தை தான் அப்படி சொல்லுகிறார்கள். அந்த பாசத்தை கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தாய்ப்பாசத்தை வைத்துத்தான் புரிந்து கொள்ள முடியும். தெய்வம் நம்மிடம் எப்படி பாசம் காட்டுகிறது என்று புரிந்து கொள்ளாத நாம் கூட, யாரும் கூட, தாய்ப்பாசம் போல தெய்வம் பாசம் காட்டுகிறது என்று சொல்லிவிட்டால் எளிதாக புரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் நாமும் தாய்ப்பாசத்தை அற்புதமாக அனுபவித்தவர்கள். எந்த தாய் எந்த பிள்ளையிடம் இந்த பிள்ளை என்ன செய்வான் என்று எதிர்பார்த்து அன்பு காட்டுகிறாள்? இல்லவே இல்லை. அதே போல பிள்ளை கூட தாயிடத்தில் இருக்கிற போது கிடைக்கின்ற அந்த பாதுகாப்பு உணர்ச்சி இருக்கு பாருங்க, தாய் காட்டுகிற பாசத்தின் வெளிப்பாடாக இருக்கின்ற செயல்களால் கிடைக்கிற அற்புதமான பாதுகாப்பு உணர்ச்சி. ஒரு பிறந்த குழந்தை, கண்விழித்து கூட பார்க்காத குழந்தை, தாயின் மடியிலே இருக்கிற போது பாதுகாப்பாக அது இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது என்று புரிகிறது. அந்த குழந்தையை வேறு யார் தொட்டாலும், தந்தை தொட்டாலும், பாட்டி தொட்டாலும், நெருங்கிய உறவினர்கள் தொட்டாலும் என்னதான்
அன்பாக தொட்டாலும் கூட தாயின் மடியை விட்டு அடுத்த கைக்கு மாறுகிற போது குழந்தை வீல் வீல் என்று கத்தி தீர்த்து விடுகிறது. ஆனால் எந்த காரணமும் இல்லாமல், ஒரே ஒரு காரணம், தான் பாதுகாப்பான இடத்தில் இல்லை என்பதை அது இயல்பு ஊக்கத்தின் காரணமாக, இன்ஸ்டிங்க்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அந்த இயல்பு ஊக்கத்தின் காரணமாக புரிந்து கொள்கிறது. பிள்ளைக்கு பாசம் இப்படித்தான் வளர்கிறது. பாதுகாப்பு உணர்ச்சியின் காரணமாக பிள்ளை இயல்பு ஊக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பாசமாக மாற்றிக்கொண்டு வளர்கிறது. ஆனால் தாயினுடைய பாசம் இயல்பு ஊக்கம் என்று கூட சொல்ல முடியாது. அது அறிவுபூர்வமானது, உணர்வு பூர்வமானது. அடிப்படையிலேயே தாய்தான் பாசத்தின் வடிவமாக இருக்கிறாள் என்பதால் தாய்ப்பாசம்தான் ஆகப்பே என்று சொல்லுகின்ற அந்த ஆங்கில வார்த்தைக்கு இணையாக கூட இறைவன் உயிர்களிடத்தில் காட்டக்கூடிய அன்புக்கு இணையான பாசம் தாய்ப்பாசம்தான். அப்படிப்பட்ட பாசத்தை மேல்மருவத்தூர் அன்னை நம்மிடம் காட்டுகிறாள் என்பதுதான் இந்த விழாக்களில் எல்லாம் நாம் புரிந்து கொண்டாலும் ஆடி பூர விழாவில் இந்த பாசத்தை நாம் பரிபூர்ணமாக புரிந்து கொள்கிறோம். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் தன்னுடைய பிள்ளைகள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அத்தனையும் தன்னுடைய பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் எல்லாம் என் நேரத்திலும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், மகிழ்ச்சியோடு இருக்கணும், வினைகள் தீண்டப்படாமல் இருக்கணும் என்று எத்தனையோ வழிகளை காட்டியிருக்கிற அம்மா தாயின் பாசத்துக்கு அடையாளமாக இருக்கிற பால் அபிஷேகத்தை செய்ய சொல்கிறாளே. தாய் பிள்ளைக்கு ஊட்டுகிற பால் தாயின் பாசத்தின் அடையாளம். அந்த அடையாளத்தின் அடையாளமாக இருக்கிற இந்த பாலை தான் அபிஷேகமாக ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அம்மா நமக்கு என்ன சொல்லுகிறாள்? நான் இப்படித்தான் உன் தாயிடத்தில் பாலை கொடுத்து உனக்கு பாசத்தை வளர்த்தேன். பாசத்தின் அடையாளமாக இருக்கிற இந்த பாலை நீ அருந்தி அருந்தி வளர்ந்தாய். அதே போல இந்த பால் அபிஷேகத்தின் மூலமாக நீ அன்னை ஆதிபராசக்தியிடம் காட்டுகிற அன்பை, பாசத்தை நீ காட்டு. இந்த அன்பை, பாசத்தை நீ காட்டுகிற போது மற்றவர்களும் இதை புரிந்து கொள்வார்கள். இந்த பாசத்தின் பயனாக தாய் இருக்கிறாள், ஆதிபராசக்தி வந்திருக்கிறாள், அருள் திரு அம்மாவாக வந்து நமக்கு இந்த வாய்ப்பை எல்லாம் கொடுத்து பாலபிஷேகம் செய்ய சொல்லுகிறாள் என்று நாமும் உணர்ந்து மற்றவர்களையும் உணர வைப்பதற்கான அடையாளமாக கிட்டத்தட்ட 40 மணி நேரம் நாம் செய்கின்ற பால் அபிஷேகத்தை ஆதிபராசக்தி தான் ஏற்றுக்கொண்டு நான் உங்களிடத்தில் காட்டுகிற பாசம் போல நீங்கள் உலகத்தில் மற்றவர்களிடத்தில் பாசம் காட்டுங்கள். உலகத்தில் இன்று பஞ்சமாகி போன விஷயமே பாசம்தான். எதற்கும் பஞ்சம் இல்லை என்று கூட சொல்லிவிடலாம். ஆனால் பாசத்துக்கு பஞ்சமாக போய்விட்ட இந்த காலத்தில் தான் அன்னை ஆதிபராசக்தியின் வடிவமாக தாயை படைத்து தாயின் மூலமாக பாலை நமக்கெல்லாம் கொடுத்து வளர்த்த அன்னை ஆதிபராசக்தி, உலகத்தின் பெருந்தாயாக இருக்கிற அருள் திரு அம்மா ஆதிபராசக்தி இந்த பால் அபிஷேகம் பொழிய பொழிய உலகத்தில் பாசம் வளர வேண்டும் என்பதை அறிவுறுத்துகின்ற காரணத்தாலும், இப்படி பாலபிஷேகம் செய்வதால் அம்மா மீது நாம் வளர்த்துக் கொண்டிருக்கிற பாசம் நம்மை பக்குவப்படுத்துவதாலும் உலகத்துக்கு தான் காட்டுகிற பாசத்தை நம் மூலமாக உலகத்தில் எல்லா உயிர்களிடத்தும் நாம் காட்ட வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இந்த பால் அபிஷேகம் நடைபெறுகின்ற காரணத்தாலும் தாய் போல எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை கொடுக்கின்ற அன்பை, பாசத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தவும் கூட இந்த பால் அபிஷேக விழாவை அம்மா ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். அதனால் இந்த பால் அபிஷேகமே கூட பாசம் வளர்க்கின்ற விழாவாக ஆடிப்பூரத்தில் கிடைத்திருக்கிற காரணத்தால் பாசத்தை வளர்க்கும் விழா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆலயத்தில் நடைபெறுகின்ற சித்தர் பீடத்தில் நடைபெறுகின்ற ஆடிப்பூர பெருவிழா என்று புரிந்து கொள்ளுகிறோம். அப்படித்தானே? இதுவே மருவூரின் ஆடிப்பூர பெருவிழா.
பால் அவசியம் பண்ணதுனால எனக்கு உடல்நல ரொம்ப சீரா இருந்தது, கிட்னி பார்த்துருந்தது. அதனால இப்ப நல்லா இருக்கிறேன். பாசம் வளர்க்கும் விழா. இதுவே மருவூரின் ஆடிப்பூர பெருவிழா. இத்துடன் இன்றைய மருவூர் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை இதே நேரத்தில். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி. எதற்காக பெண்களை படைத்தாள்? எதற்காக ஆன்மீகம்? தாய் என்றால் குழந்தை என ஒன்று எதற்கு? குரு என்றால் உபதேசம் என்று ஒன்று எதற்கு என்பதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும். இது அன்னையின் அருள்வாக்கு. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்பூர பெருவிழா. கஞ்சி வார்த்தல், பால் அபிஷேகம். இதுவே மருவூரின் ஆடிப்பூர பெருவிழா. அன்னம் வளர்க்கும் விழா, பாசம் வளர்க்கும் விழா. இதுவே மருவூரின் ஆடிப்பூர பெருவிழா. அருள் திரு அம்மா அவர்களது அருளாசியுடன் நடைபெறும் ஆடிப்பூர பெருவிழாவில் அனைவரும் பங்கேற்போம். அன்னை அருள் பெறுவோம்.